பொதுவா அந்த தேர்தல்ல இறுதிக்கட்ட பிரச்சாரம் அப்படின்னுவாங்க இல்லைங்களா? அந்த இறுதிக்கட்ட பிரச்சாரம் நெருங்க தான் பிரச்சாரத்தினுடைய சூடு அனல் பறக்கும். இங்க அதுவரைக்கும் அப்படியே இருப்பாங்க வந்து. ஏறக்குறைய அந்த இறுதிக்கட்ட பிரச்சாரம் மாரியே தான் இப்போ கோட் படத்துக்கான ப்ரமோஷனும் வந்துட்டாங்க அது. எந்த பக்கம் திரும்பினாலும் வெங்கட் பிரபு பேசிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, எந்த பக்கம் இது யூடியூப் சேனல் ஆன் பண்ணாலும் அர்ச்சனா கல்பாத்தி பேசிட்டு இருக்காங்க. எங்க திரும்பினாலும் கோட்டுன்னு ஒரு பக்கம் இருக்கு. நானும் கூட தான் பேசிட்டு இருக்கேன். மேபி அந்த அளவுக்கு இந்த படத்தை இந்த இறுதிக்கட்ட நேரத்தில் ஒரு ப்ரொமோஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே சமயம் அர்ச்சனா கல்பாத்தியை இப்போதான் ஓப்பனா ஒரு விஷயத்தை அடிச்சிருக்காங்க. அது ஆல்ரெடி சொன்னது தான் அது. இந்த படத்து மேல தயவு செய்து ஒரு ஐப் கொண்டு வந்துட வேணாம் அப்படின்னு மொத்த டீமும் முடிவு பண்ணது. ஆனால் அதுக்கு முன்னாடியே சொன்னவர் வந்து விஜய். அதுக்கு காரணம் என்னன்னா, முந்தைய படம் லியோ. தெரியும் வந்து திரும்பினா லியோ, படுத்தா லியோ, ஓடினா லியோ, அது லியோ, இதோ லியோ, அதில் ஒரு பங்கு நமக்கும் உண்டு. அப்படி கொண்டு போய் ஃபேன்ஸ் மொத்தமாக போய் அப்படி போய் தியேட்டரில் உட்காந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஐநா கூட சண்டை போட போகிறாரு, அதை பண்ண போகிறாரு, காஷ்மீரில் ரணகலம் பண்ண போகிறாரு, இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒட்டு மொத்தமாக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இல்லை சாமி, அத்தனையும் மோசம், லாஜிக்கே இல்லை, வச்சு செஞ்சுட்டாரு லோக்கி அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து அந்த படத்தை ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஐப் தான் காரணம். கோட்டில் அப்படி எதுவும் பண்ணாதீங்க. அது ஒரு விஜய் சார் படமாக இருக்கட்டும், வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகிற ஒரு படமாக இருக்கட்டும், தியேட்டருக்கு வரட்டும், அவங்க பார்க்கட்டும், கொண்டாடட்டும் அப்படின்னு. இந்த பக்கம் வந்து வெங்கட் பிரபு தான் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த படத்துக்கு நாங்கள் முதல்ல காந்தின்னு ஒரு தலைப்பு வைக்கிறதா இருந்தோம். அதுதான் முடிவு பண்ணோம் படத்துக்கு. ஏன்னா ஒரு விஜயோட பேர் வந்து காந்தி. அதே இப்போ இந்த ட்ரெய்லர்லேயே சர்ச்சையாச்சு. காந்தின்னு பேர் வச்சுக்கிட்டு சரக்கு அடிக்கிறார், தம் அடிக்கிறார், எப்படிங்க அதெல்லாம் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் தான் நீங்கள் முழு படம் பாருங்கன்னாச்சு. காந்தின்னு பேர் வச்சவங்க எல்லாம் அப்படி உத்தமராக இருக்கணுமா என்ன அப்படின்னு, அப்படி பேர் வச்சவங்களாம் அப்படி இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஓகே, இது ஒரு லாஜிக்கான ஒரு பதில் தான். ஓகே, அப்படி பேர் வச்சா அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறும். அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே நாம் ஏன் தேவையில்லாமல் போகணும் அப்படின்போது தான் த கிரேட்டஸ்ட் ஆல் டைம் அப்படின்போது கோட். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு துறையில் கோட் வந்து அந்தந்த டைமுக்கு. வெங்கட் பிரபு என்னை பொறுத்த வரைக்கும் கோட் வந்து விஜய் சார். நீங்கள் விஜய் சாரை போய் கேட்டிங்கன்னா அவர் நிச்சயமாக நான் கோட் கிடையாதுன்னு. பெஸ்ட்டு யாரோ அவர் ரஜினி சார் சொல்லுவார். நீங்கள் கால்பந்தாட்ட வீரர் மெஸ்ஸி, அவர் வந்து கோட் அப்படின்னு அவரை வந்து கொண்டாடுவாங்க. ரொனால்டோ, அவர் மெஸ்ஸி நான் சொல்லுவார், இவரை கை காமிப்பார். இல்லைங்க நான் கிடையாது, ரொனால்டோ தான். உலகத்தில் உள்ள கால்பந்தாட்டு வீரர்கள்லாம் ஆமாங்க ரொனால்டோ தான் அப்படின்னு. ஏன்னா ரொனால்டோவை பற்றி சொல்லி அவனை யூடியூப்பில் பேசுகிறோம், அதனால் ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். அவர் ஒரு சேனல் ஆரம்பித்து 19 நிமிடத்தில் 1 மில்லியன், ஒரே நாளில் 10 மில்லியன் 10 மில்லியன் தூக்கியாச்சுங்க வந்து. இது எங்கே நடக்கும்? இப்போ வந்து அவரோட சேனலில் 50 மில்லியன். அப்போ அவர் தான் கோட்டு. இங்கே நீங்கள் வந்து இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் சச்சின் டெண்டுல்கர் கோட்டாக இருந்தார். அப்புறமா வேற ஒருத்தர் இப்போ விராட் கோலியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்து யார் பெஸ்ட்டு, யார் கிரேட்டஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் கிரேட்டஸ்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சரி, இந்த படம் எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து இப்போ ஒரு விஷயத்தை தான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காரு வந்து. நாங்கள் வந்து ஏதோ விஜயகாந்த் சார் இறந்ததுனால அந்த அனுதாபத்தை தேடி அதில் ஒரு பப்ளிசிட்டியை இந்த படத்துக்கு உருவாக்கணும், அவரை கொண்டு வரணும், அவருக்கு ஏதோ ஒரு நியாயப்படுத்தணும், அவர் ஃபேமிலி ஏதோ கூல் பண்ணுறதுக்காக இந்த கேப்டன் விஜயகாந்தோட சீனை நாங்கள் கொண்டு வந்து வேணும்னே இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் வைக்கலை. ஆல்ரெடி இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போதே விஜயகாந்த் உயிரோடு இருந்தார். அவரை அந்த சமயத்தில் நடிக்க வைக்கணும், ஒரு காட்சியில் நடிக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணோம். ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் இறந்துட்டார். அது விஜயெல்லாம் போய் அஞ்சலி செலுத்தினார். அவங்க வீட்டில் போய் பிரேமலதா விஜயகாந்திடம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பர்மிஷன் வாங்கி தான் இந்த ஏஐ டெக்னாலஜியில் அவர் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி பப்ளிசிட்டிக்காகவோ அல்லது வேறு இந்த படத்துக்காகவோ நாங்கள் வந்து கிடையாது. விஜயகாந்த் மீது இருக்கிற ஒரு உண்மையான அன்பு இந்த படத்திற்கு அந்த காட்சி தேவை அப்படின்றதுக்காக தான். அது எந்த மாதிரியான காட்சி வரும், படத்தோட ஓப்பனிங்கில் வருமா, இன்ட்ரோல் பிளாக்ல வருமா, இல்லை எண்டில் வருமா அப்படின்றது வந்து சத்தியமாக யாருக்கும் தெரியாது. அது வெங்கட் பிரபு சொல்லவே இல்லை. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு அந்த காட்சி மேலே இருக்குது. குறிப்பாக இந்த படத்தில் அஜித்துடைய ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வந்து. மேபி அது மாதிரி எதுவும் இல்லை, அது நீங்கள் படம் பாருங்கள் அப்படின்னு ஒரு மாதிரி மழுப்பி சொல்கிறாரு வந்து. கண்டிப்பாக அஜித்தோடைய ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் கோட்டில் இருக்குன்னு நம்புகிறாங்க. அது ஒரே ஒரு சீனை நம்ம ட்ரெய்லரில் பார்த்துருந்தோம். இனிமேல் சத்தியமாக குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு விஜய் ஒரு வசனம் பேசுவார். இது மங்காத்தாவில் அஜித் பேசுகிற வசனம். நீங்கள் மங்காத்தான்னு சொல்லும் போது மங்காத்தாவில் ஒரு தேட்டர் சீன் ஒன்று போகும். அந்த தேட்டர் சீனில் அஜித் பேசிக்கிட்டே இருப்பார். தேட்டருக்குள்ளே பேக் ட்ராப்பில் காவலன் படம் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ என்ன சொல்கிறார் வெங்கட் பிரபு, இன்னொரு அப்டேட்டையும் இன்னொரு இதையும் வந்து லீக் பண்ணிட்டார் வந்து. குட் பேட் அக்லி படத்தில் விஜய் பேசின ஒரு வசனத்தை அஜித் பேசியிருக்காரு
அப்படின்னு ஒரு விஷயம். இதுலேருந்து தெரியுது அஜித்தும் வெங்கட் பிரபுவும் எவ்வளோ க்ளோஸ்னு. நான் இடையில போய் அவரை மீட் பண்ணேன். படம் எப்படிடா இருக்குது, எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, என்ன இதுவாக இருக்குது, எப்படி கொண்டு வந்திருக்கிற, இதெல்லாம் சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. குட் பேட் அக்லியில் விஜய் பேசின ஒரு வசனத்தை நான் பேசியிருக்கேன் அப்படின்னு. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் வந்து. அதனால் வந்து இந்த கோட்குள்ளே அஜித்துடைய ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஆரம்பத்திலே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, மங்காத்தா விட 100 மடங்கு இந்த படம் வந்து தெரிக்கணும் அப்படின்னு அஜித் சொன்னாங்க. அதெல்லாம் கூட நிறைய பேர்லாம் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. என்னங்க வந்து 2 பேரும் தொழில்முறையாக எதிர் அணியை சேர்ந்தவர்கள், போட்டியாளர்கள். விஜயா அஜித்தா, அஜித்தா விஜயா அப்படின்னு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அஜித் வாழ்த்தினார், அப்புறமா வந்து பொக்கே கொடுத்தாரு, அவர் வந்து மாலை போட்டார். அதெல்லாம் சும்மாங்கன்னு. ஆனால் அது மேபி நிறைய சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கும்போது குட் பேட் அக்லிலே நான் வந்து விஜயோடைய வசனத்தை பேசியிருக்கேன்னு சொல்லும் பொழுது, ஏன்னா தன்னுடைய சக போட்டியாளர் நண்பர் ராஜாவின் பார்வையில் 2 பேரும் ஒன்றா நடித்தோம். அவர் வந்து இந்த 69 தளபதி 69 கடைசி படம் நம்மளால் செய்ய முடியாததை, இல்லை செய்ய ஒரு தைரியம் இல்லாததை அவர் வந்து அரசியலுக்குள்ளே வரன்னு அந்த ஒரு துணிச்சல் ஒரு பெரிய விஷயம் தானே. இவர் 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு நபர் வந்து அஜித் கண்டிப்பாக இருக்குல்ல, இவ்வளோ பேர் புகழ் இருக்குது, அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அரசியலுக்குள்ளே வந்துட்டார். தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிட்டாரு, மாநாடு நடத்த போகிறாரு, 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகிறாருன்னா அஜித்துக்கு ஒரு தனி பாசம் வந்திருக்கலாம், மேபி அந்த அன்பு இருக்கலாம். அதை தான் வெங்கட் பிரபு கிட்ட சொல்லியிருக்காரு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது போட்டியாளர்களை தாண்டி தன்னுடைய சக போட்டியாளர் அடுத்த களத்திற்குள் போகிறார் போது ஒரு வாழ்த்து சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. குறிப்பாக இந்த படத்தில் டிஏஜிங் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா விஜயை, அது வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன், டிஏஜிங் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ விஜய் சார்கிட்ட போய் நான் வந்து, சார் இந்த நாளை தீர்ப்பு ரசிகன் படத்தில் எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி அப்படின்னு, என்ன கரெக்டாக வருமாடா அப்படின்னு. இல்லை சார் நான் பார்த்துக்கிறாத, இந்த கதைக்கு அது தேவை, ஓகே நீ பண்ணு அப்படின்ட்டாரு. அப்படி ஓகே பண்ணுன்னு சொன்ன பிறகு நான் உற்சாகமாகிட்டேன். சோபா மேடத்தை போய் பார்த்து, யார் விஜயோடைய தாயார் சோபா மேடத்தை பார்த்து அவங்ககிட்ட அவருடைய சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு டிஐஜிங்கான ஒரு ஃபார்ம் கொண்டு வந்து ஒரு முகத்தை ரெடி பண்ணிவிட்டு அந்த உருவம் உள்ள ஒருத்தரை செலக்ட் பண்ணி, அதை செலக்ட் பண்ணதுக்கே அவ்வளோ நாள் ஆச்சு, செலக்ட் பண்ணி அவருக்கு நடிக்க வருதான்னு டெஸ்ட் பண்ணி அப்புறம் நடிக்க வந்த ஒருத்தரை வச்சு ஷூட் பண்ணி அதுக்கு விஜய் டப்பிங் பேசி அதன் பிறகு தான் டிஐஜிங்க்கு போச்சு. அப்புறம் டிஐஜிங் போயிட்டு அந்த ரஷ் போட்டு காமிச்சோம், விஜய் சார் போட்டு காமிச்சோன்னே, என்னையா ஏன் இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கீங்கடா, இதெல்லாம் நான் இது என் முகத்தை வந்து பார்த்து பார்த்து பழக்கப்பட்டவங்க, ரொம்ப கண்ணத்தெல்லாம் ரொம்ப சுருக்கி ஒல்லியாக்கி, அதுதான் வந்து விமர்சனமாலாம் கூட வந்தது. வந்து அந்த தேர்ட் சிங்கிள் சமயத்தில் வந்தது விமர்சனமாலாம் வந்தது அப்படின்னு சொன்ன பிறகு தான் அதை கொஞ்சம் மாற்றி அந்த டிஐஜிங்கில் கொஞ்சம் ஓரளவுக்கு பூசின மாதிரி ரொம்ப இதுவாக இல்லாமல் கொண்டு வந்தெல்லாம் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து விஜய் சார் பர்மிஷன் கொடுக்கலாம் நடந்திருக்காது அப்படின்னு வந்து வெங்கட் பிரபு சொல்லுது. இதெல்லாம் கூட இந்த படத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட் தான். ஆக்சுவலாக இந்த படத்தை வெங்கட் பிரபு அக்டோபர் மாதம் தான் ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு பிளானோடு இருந்திருக்காரு. அதற்கு காரணம் என்னன்னு இப்போ தான் அப்படியே ஒவ்வொன்றா பேச ஆரம்பிக்கிறார். அக்டோபர் மாதம்னு வேட்டையன் கூட கிளாஷ் பண்ணுறதுக்காக இவர் நினச்சிருந்தாரான்னு தெரியல. ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். அக்டோபர் 10 ஒரு சமயம் கங்குவா வராமல் வேட்டையின் ஒரு பக்கம் கோட் ஒரு பக்கம் நின்று இருந்தால் வேறு விதமாக இருக்குங்க. வாரிசு துணிவை தாண்டி வேறு லெவலில் போயிருக்கும், பார்த்துடலாம் அப்படின்னு. அது வந்து ஒரு ஃபேன்ஸ் சண்டையாக, ஒரு தேட்டர் சண்டையாக மாறாமல் ஒரு நாகரிகமான போட்டியாக இருந்திருக்கணும். அது 2 பேருமே சொல்லியிருப்பாங்க. ரஜினி சார் அவரும் சொல்லியிருப்பார், விஜயும் சொல்லியிருப்பார், இது வந்து போட்டியாக எடுத்துக்காதீங்க ஒருவேளை நடந்திருந்தா. ஆனால் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் தான் என்ன சொல்லியிருக்காங்க, ஆகஸ்ட் 15க்குள்ளே ரிலீஸ் பண்ண முடியுமா? ஆகஸ்ட் 15 இவர் வெங்கட் பிரபு, மேடம் என்னங்க வந்து இவ்வளோ ஒர்க் இருக்குது ஆகஸ்ட் 15 அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, நான் வந்து ஜூன் 22க்கே யார் விஜயோட பர்த்டேக்கு ஒரு ஐடியா பண்ணணுன்னு, ஐயோயோ என்ன இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அப்புறமா இவர் வந்து அக்டோபர்னு சொல்லும்பொழுது, ஐயோ அக்டோபர்லாம் தாங்காது, செப்டம்பர் மாதமே இந்த படத்தை பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க ஒரு பெரிய செலவு பண்ணியிருக்காங்க. வந்து அதுக்கு ஒரு வட்டியெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 300 கோடி ரூபாய்க்கு மேலே செலவுன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன ஆச்சு பாருங்கள். அதனால் படத்தை சீக்கிரமாக இந்த செப்டம்பர் 5 சரியான டைம், விநாயகர் சதுர்த்திக்கு வேறு போட்டி படங்கள்லாம் இல்லை, இதுவும் ஒரு ஹாலிடே, அந்த ஹாலிடேவோட மூடோடு இருக்கிற அந்த ஒரு 3 நாட்கள் விடுமுறை, அது சரியாக அதை பயன்படுத்திக்கணும்ட்டு அர்ச்சனா கல்பாத்தி அவங்க சொன்னதுனால்தான் இந்த செப்டம்பருக்கு இந்த படம் வந்தது. இல்லைன்னா அக்டோபருக்கு வந்திருக்கும். அக்டோபருக்கு வந்திருந்தால் ஒரு வேட்டையன் வெர்சஸ் கோட் அப்படின்னு மாறி இருக்கும். அந்த கிளாஷ் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். வந்து மேபி இனிமேல் ஃப்யூச்சரில் அது நடக்கலையான்னு தெரியல. இதெல்லாம் மீறி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், படத்தை நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இந்த பூஜைக்கு தேங்காய் உடைக்கும் பொழுதே முடிவு பண்ணது என்னென்னா,
இந்த படம் கண்டிப்பாக 3 மணி நேரம் வந்துடும். அப்புறம் கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சு எல்லாம் பண்ண பிறகு 3 மணி நேரம் விஜய் சார் என்கிட்ட கேட்டார், "டேய் என்னடா 3 மணி நேரம்னு, 3 மணி நேரம் நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க, நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் காப்பியை பாருங்கன்னா." அவருக்கு ஃபர்ஸ்ட் காப்பி போட்டு காமிச்சோம். போட்டு காமிச்சோடனே ரொம்ப பிரமாதமாக இருக்குது, இந்த 3 மணி நேரம் போனதே தெரியலன்னு. ஒரு அட்டகாசமான ஓப்பனிங், ஒரு பிரமாதமான இன்ட்ரோல் பிளாக்கு, ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ். இதுதான் ஒரு படத்துக்கான பெரிய பலமே. அப்படி ஒரு பலமாக இந்த கோட் படம் அமைஞ்சிருக்கு. இந்த 3 மணி நேரத்தை நீங்கள் பெருசாக நினைக்காதீங்கன்னு அதை விஜயும் ஒத்துக்கிட்டாரு. ஓகே, இவ்வளோ பில்டப்புகள் இந்த படத்துக்கு இனி நாம் கொடுக்க வேணாம். ஸோ ரெடியாக வந்துருச்சு. செப்டம்பர் 5 இந்த படம் எப்படி இருக்குன்னு தியேட்டரில் ரசிகர்கள் பார்த்து அந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் முடிவு பண்ணிடுவாங்க. உண்மையிலே கோட் ஒரு வித்தியாசமான படமாகவும் கொண்டாட்டமான படமாகவும் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. பார்ப்போம். நன்றி.